திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அணைப்பட்டியில் உரிய அனுமதி பெறாமல் இயங்கி வரும் கிஸ்கால் இரும்பு உருக்கும் ஆலையை தடை செய்ய கோரி 540 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அப்பகுதி மக்கள் ஆலையை முற்றுகையிட்டு போலீசாருடன் தற்பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். அப்பகுதி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? ஆலை உரிமம் இல்லாமல் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து அதிகாரிகள் தரப்பிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? விரிவான விவரங்களை வழங்கலாம். அதாவது கௌதமி, இந்த ஒரு போராட்டம் வரலாற்றிலேயே இந்த பகுதி காணாத ஒரு போராட்டம். என்ன காரணம்னா 540 நாளாவது நாள் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அணுப்பட்டி. இந்த பகுதியில கிஸ்கால் கம்பெனி ஒரு இரும்பு உருக்கு ஆலை ஒரு 13-14 ஆண்டுகளாக இங்க செயல்பட்டு வருகிறது. இதனால இப்பகுதியில இதுல அதாவது இரும்பு உருக்கும் போது அதில் வெளியேறக்கூடிய புகை இரும்பு துகள்களா பறக்குது. இதனால எங்களுக்கு மூச்சு திணறல், கேன்சர், இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் இந்த பகுதியில் இருக்குதுங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுதான் 13 வருடமா இந்த போராட்டமானது இந்த பகுதியில தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில கடந்த 540 நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்தார்கள் இந்த பகுதி பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில். அதாவது இந்த கம்பெனி நிரந்தரமா இழுத்து மூடணும், அதே சமயம் இந்த கம்பெனி முறைகேடான அனுமதி, பஞ்சாயத்திடம் உரிய அனுமதி பெறவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த காரணத்தினால கிராம சபை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஆவணங்களை மக்கள் பார்வைக்கு பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே வைக்கும் போது 60 மீட்டர் சுற்றளவுக்கு மட்டுமே இந்த கட்டிடங்கள் அனுமதி பெற்றதாகவும் அதற்கு மேலும் அதிகப்படியாக கட்டுமானங்கள் இருந்தாலுமே அதற்கு அனுமதிகள் இல்லாமல் இந்த நிறுவனமானது கட்டிக்கொண்டு வருகிறார்கள். மேலும் இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது பஞ்சாயத்து தலைவர் ஜெயக்குமார் தலைமையில இன்றைக்கு இந்த கம்பெனியை முற்றுகையிட்டு அளவீட்டுக்கு வந்தாங்க தனியார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.